நம்ம தோட்டத்துல மல்லிகைப்பூ செடி இருக்குது பாருங்க. வாய் இருந்தா அழுதுருங்க. வின்டர்ல தூக்கி உள்ள வைக்க, சம்மர்ல தூக்கி வெளியில வைக்கன்னு இதே வேலையா தான் இருக்குது. அதுவும் நடுவுல ஃப்ரீஸ் வார்னிங் வந்துச்சு பாருங்க. தூக்கி உள்ள வச்சிருந்தேனுங்களா, மறுபடியும் எடுத்து வெளில வச்சேன். இப்ப ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்டின்னா, நமக்கு 2 டைம் ஈல்டு கிடைக்குங்க. இப்போ ஒரு தடவ கிடைக்கும். அப்புறம் இந்த ஆகஸ்ட் மந்த் கிட்ட ஒரு டைம் ஈல்டு கிடைக்குங்க. செடி எப்படி ப்ரூன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லிகைப்பூ செடியில மட்டுங்க மண்ணுலருந்து ஒரு சில பிரான்ச் மண்ணுலருந்தே தழைஞ்சிருக்கும். அந்த குச்ச மெயினா கட் பண்ணி விட்டணுங்க. ஏன்னா, அதுலேருந்து தழைஞ்சு வரது பார்த்தீங்கன்னா, சுத்தமா பூ வரவே வராதுங்க. செடி பாக்குல தழைஞ்சு வந்துட்டே தான் இருக்கும். ஃபுல் எனர்ஜி அதுக்கும் போயிட்டுருக்குங்களா, மெயினா அத மட்டும் கட் பண்ணி விட்டுணுங்க. நம்ம செடி மேல இருக்கிற அந்த டிப்பெல்லாம் ஃபுல்லா கட் பண்ணி விட்டுட்டு, பிளான்ட் ஃபுட் போட்டுட்டு, தண்ணி ஊத்தி வச்சுட்டா அவ்வளோதாங்க. இந்த வருஷத்துக்கான பூ ஜம்முன்னு வந்துரும். அது க்ரோ லைட் போட்டதுக்கு அதுக்குங்க செடிலாம் நல்லா தளதளன்னு சூப்பரா இருந்தது. ஒரு சிலது மட்டும் காஞ்சிருந்ததுங்க. செடி எப்படி ப்ரூன் பண்றது, நெறைய பூ வைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு, லாங் வீடியோல டீட்டெயில்டா போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பா பாருங்க.